அப்புறம் மக்களே வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் திருக்கோணேஸ்வரம். பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. பாடல் பெற்ற ஆன்மீக சிந்தனையை நோக்கி தவசியில் கணக்கு ஒரு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. தலங்களில் மன்னார் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. அது திருக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோவில் நடைபாதை வியாபாரிகள் வந்து இலங்கையிலேயே இயற்கை அமைஞ்ச ஒரே ஒரு துறைமுகம் திருகோணமலை துறைமுகம். அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இந்த யூஸை பிடிக்கிறது. அப்புறம் மக்களே வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் திருகோணமலை மாவட்டத்தில் திருக்கோணேஸ்வரம். பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. பாடல் பெற்ற தலங்களில் மன்னார் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. அது திருக்கேதீஸ்வரம். அதுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற ஒரு பாடல் பெற்ற தலம் இந்த திருக்கோணேஸ்வரம். இந்த இடத்த பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த இடத்த முழுக்க சுற்றி காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக முடியும் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிற்கிறோம் வந்து நிலத்தில் இருந்து சுமார் ஒரு 50-60 மீட்டர் உயரத்தில் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு வெளியில். இங்கே வந்து நடைபாதை வியாபாரிகள் வந்து தங்களுடைய தொழில்களை செய்கிற இடம். இந்த இடத்துல இப்போ நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான தோடம்புல ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதில் வரும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வியூ. இதெல்லாம் அப்படியே இருக்க பாருங்கள். சும்மா அழகான கடற்கரை. இலங்கையிலேயே இயற்கை அமைஞ்ச ஒரே ஒரு துறைமுகம் திருகோணமலை துறைமுகம். இங்கேருந்து இந்த திருகோணமலையோட அழகையே பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையாக ஒரு 1000 கண்ணாவது தேவை இந்த அழகை பார்க்குறதுக்கு. இதில் இந்த மாலை நேரம் இந்த போட் எல்லாம் போக வைக்க சூரியன் மறைகிற அந்த காட்சி வந்து ஒரு அழகான காட்சி. இந்த காட்சியை பார்க்கணுமெண்டா கட்டாயம் திருக்கோணேஸ்வரத்துக்கு வாங்க. அதே நேரம் மறக்காமல் இந்த கடையில் ஒரு தோடங்காய் ஜூஸ் வாங்கி குடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரோன் கேமராவில் ஒரு வியூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நாம் ஆர்டர் பண்ண ஜூஸ் வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு இந்த ஜூஸை குடிக்க உண்மையாகவே ஒரு அருமையான அனுபவம். கட்டாயம் இந்த அனுபவத்தை நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது அனுபவிங்க.